பாரத பிரதமர் கோவைக்கு வருகிறார். அவரு கோவைக்கு வருவதற்கு முன்னாலேயே மெட்ரோ கோயில் கோவைக்கு வராது அப்படின்னு ஒரு பொய் பிரச்சாரத்தை தூக்கி வீசி தவறான ஒரு அரசியலை இந்தி கூட்டணி செய்கிறது என்று எனது வன்மையான கண்டனத்தை நான் பதிவு செய்கிறேன். இங்க சென்னையில 87 கோடிக்கு திட்டமிடப்பட்ட மழைநீர் வடிகால் காரியம் எதுவுமே செய்யல. இன்னைக்கு ஒரு படம் பார்த்திருப்பீங்க, போட்ட லாரியில கெட்டி ரெடியா வச்சாச்சு. ஆக நீங்க ஒழுங்கா மழைநீர் வடிகால நடைமுறைப்படுத்தி இருந்தீங்கன்னா போட்டு எதுக்கு? மாநகராட்சி போட்டு வேற இப்போ விலைக்கு வாங்கி வச்சிருக்காங்க. ஆக நம்ம மாநிலத்துல பக்கத்து தெரு மக்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதெல்லாம் செய்யாம இன்னைக்கு மெட்ரோ நிறுவனம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், திட்ட அறிக்கையில சில சந்தேகங்கள் இருக்கிறது என்று. ஆக மத்திய அரசு நல்லது செய்வதான் கேட்கிற யூபி அரசாங்கத்தை இருந்தீங்கல்ல, எவ்வளவு மெட்ரோ கொண்டு வந்தீங்க? எவ்வளவு இந்த விமான நிலையத்தை விரிவுபடுத்தினீங்க? ஒண்ணு செய்யல. 5 அமைச்சர்கள் இருந்து ஒண்ணுமே செய்யல. ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 10 ஆண்டுகளுக்குள்ள 11 லட்சம் கோடி தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா மறுபடியும் பொய் பிரச்சாரம் செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எதிராக ஜாக்டோஜியா போராடி கொண்டிருக்கிறார்கள், ஏற்கனவே செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையில எந்த வசதியும் இல்லை அப்படின்னு எனக்கு பத்திரிகையில வந்திருக்கு. ஆக தமிழகத்தை அவ்வளவு ஓட்டையை வைத்துக் கொண்டு ஓட்டு வாங்கி கொண்டு இன்னைக்கு எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லு என்றால், இதுல வேற வெங்கடேசன் எம்பி வேற எதையுமே படிக்க மாட்டாரு, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது. அதனால இந்த குறை சொல்வதை தாயுள்ளத்தோடு தமிழகத்திற்கு வரும் பாரத பிரதமரை வர்றதுக்கு முன்னாலேயே பொய் பிரச்சாரங்களை வைத்து முறியடிக்க வேண்டாம். உங்களது பொய் பிரச்சாரம் முறியடிக்கப்படும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இளைஞர்களும் பெண்களும் பாஜக கூட்டணி பக்கம் இருக்கிறார்கள். அதுதான் பீகாரில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது, வலியுறுத்தப்பட்டிருக்கிறது, நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவிக்கிறேன். கோவையிலையும் மதுரையிலையும் மெட்ரோ வரல, மெட்ரோ திட்டங்கள் வரல. இது மத்திய அரசு புறக்கணிக்குது, குறிப்பா பாஜக தான் புறக்கணிக்குது. பாஜக ஆளக்கூடிய சிறிய நகரங்கள்ல கூட மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் நான் பதில் சொல்லிட்டேன். இந்த மாதிரி சும்மா பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டாம். பாஜக அப்படி பார்த்தா மெட்ரோ ரயில் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. ராமேஸ்வரத்துல இருந்து சென்னைக்கு சிவகங்கை வழியா மெட்ரோ ரயில் வரும்னு அறிவிப்பு வந்திருக்குது. இந்தியாவிலேயே அதிக மெட்ரோ ரயில் வந்தே பாரத். நம்ம அதிகமா மெட்ரோ ரயிலும் கூட, ஏன்னா மெட்ரோ ரயில பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பெட்டிகள் காங்கிரஸ் ஆட்சி செய்த காலத்துல வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது.